இதுவரை ராஜகிரியவில் அமைந்திருந்த 1990 ஆம்புலன்ஸ் சேவையின் தலைமை அலுவலகம் அதன் சேவையின் வினைத்திறனை மேம்படுத்துவதற்கும் மக்களுக்கு விரைவான அவசர மருத்துவ சேவைகளை வழங்கும் நோக்குடன் கொழும்பு 7 ஹோட்டன் பிளேஸில் நிறுவப்பட்டுள்ளது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். புதிய அலுவலக திறப்பு விழாவில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொண்டனர். இதற்கு எதிராக மிகவும் எதிர்மறையான கருத்துக்களை சமூகமயமாக்க முயற்சித்தனர். இருப்பினும் அந்த அனைத்து தடைகளையும் கடந்து இன்று நாம் ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். விசேடமாக கலாநிதி ஹர்ஷடி சில்வா, அன்றைய பிரதமர் மற்றும் 1990 அப்போதைய தலைவர் துமிந்த ரத்நாயக்க, நீண்ட காலம் நிறைவேற்று அதிகாரியாக பணியாற்றிய கிறிஸ்வான் உள்ளிட்ட இந்த குழுவினர் நாம் அந்த செய்முறை விளக்கத்தில் பார்த்ததை போன்று கர்ப்ப காலத்தை பாதுகாத்து பிள்ளையை பிரசவித்து கடினமான காலத்தை கடந்து வந்துள்ளனர். இப்போது அந்த பிள்ளை முன்பள்ளி செல்லும் வயதை அடையும் போதே எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இப்போது எமது பொறுப்பு என்னவென்றால் அந்த பிள்ளையை வளர்த்து நல்ல கல்வியை வழங்கி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதாகும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தனது கருத்துக்களை தெரிவித்தார். நலிந்த முதலில் எனக்கே அழைப்பு விடுக்க சொன்னார் என சர்வின் பேசும்போது கூறினார். அதில் எனக்கு ஆச்சரியம் ஏதுமில்லை. ஏனென்றால் அரசியலில் நாம் பல்வேறு மோதல்களை எதிர்கொண்டாலும் இதயபூர்வமாக இந்நாட்டிற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே அவரும் நானும் தொழில் வல்லுநர்களாக இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அவருக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கின்றது, எனக்கும் ஒரு முதுகெலும்பு இருக்கின்றது. அவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிறுவனத்தை இவ்வாறானதொரு கட்டடத்திற்கு கொண்டு வந்த நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.